ஹாய், இன்றைக்கி என்ன டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சைட் டிஷ் தாங்க. சன்னா கிரேவி. இது சப்பாத்தி இல்லை ரைஸ் ரெண்டுத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் செய்யறதுக்குமே ரொம்ப சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியும் கூட. இது செய்கிறதுக்கு நான் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்பைசஸ்க்கு கொஞ்சமாக சோம்பு, பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, ஒரு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் பொரிஞ்சதும் ஒரு கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு பச்சை மிளகா, அப்புறம் ஒரு கட் பண்ண தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கொஞ்சமாக தேங்காய், ஒரு கைப்பிடி முந்திரி, கொஞ்சமாக கசகசா போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கினதும் ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினதும் மிளகாய்த்தூள், கரம் மசாலா, உப்பு இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நான் வெள்ளை கடலை எடுத்துருக்கேன். இதை நல்லா ஊற வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ அந்த வேக வச்ச கடலையை அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் திக்காக கொதிக்கட்டும். திக்காக கொதித்ததும் நம்ம மேலே கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான டேஸ்டியான சன்னா கிரேவி ரெடி.